Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டா ஆட்ஸில் இருக்கிற மெசஞ்சர் ஆட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற மாதிரியான ஆடை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு முறையாச்சும் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா லீட் ஜென்ரேஷனுக்கு இந்த மெசஞ்சர் ஆட் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ ஆஸ் ஏ ஏஜென்சியாக நாங்கள் நிறைய இண்டஸ்ட்ரிக்கு மெசஞ்சர் ஆடை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கான ஆடியன்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெசஞ்சர் ஆடை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ்க்கான லீட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஈவன் இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் நீங்கள் இதை பண்ண முடியும். ஸோ மெயினாக இந்த மெசஞ்சர் ஆடை ரன் பண்ணுறது மூலிமா நம்மளால் உங்களுடைய ரைட் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நிறைய லீட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஜென்ரேட் ஆன லீட்ஸை அடுத்த செகண்டே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். எப்படின்னா மெசஞ்சரில் ஒரு லீடு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதே த்ரெட்ல நீங்கள் அந்த கஸ்டமர் கூட லைவ் கான்வர்சேஷன் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இதனால உங்களுடைய கஸ்டமருக்கு தேவையான எல்லா கொரிஸும் நீங்கள் சால்வ் பண்ணி அதை லீடாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ மற்ற லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபார்மை சப்மிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதே த்ரெட்ல உங்களால் அந்த கஸ்டமர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த மெசஞ்சர் ஆடோட மெயின் அட்வான்டேஜும் கூட. இதில் ஃப்ரீ டிஃபைனாக நம்மளால் மெசேஜிங் டெம்ப்ளேட்டை கூட கிரியேட் பண்ணிக்க முடியும், லைக் பாட் மாதிரி. ஸோ மல்டிபிள் கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டேப் பண்ணும்போது அதுக்கான ஆன்சர் வந்து கஸ்டமருக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கிடச்சிரும். அடுத்து இந்த மெசஞ்சர் ஆடோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களால் ஒரு இன்ஸ்டன்ட் கான்வர்சேஷனை உங்களுடைய கஸ்டமரோட நீங்கள் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகி உங்களுடைய சேல்ஸ் கண்டிப்பாக பெட்டராக நடக்கும். ரெண்டாவது ஹை குவாலிட்டி லீட்ஸ் உங்களால் இங்கே ஜென்ரேட் பண்ண முடியும். இதில் யூசரோட டேட்டாவான நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீஃபில் டேட்டாவாக உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். மூணாவது டைரெக்டாக நீங்கள் இல்லைனா அவங்க கொஷின்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான பட்ஜெட்லேயே இந்த மெசஞ்சர் ஆடை நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ மற்ற லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பர் லீட் காஸ்ட்லியாக இருக்கும். பட் இங்கே கம்மியான காஸ்ட் பர் லீட்லேயே உங்களால் நிறைய லீட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த மெசஞ்சர் ஆடை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். அப்புறம் இந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி 41 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணும்போது ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் புரியல அப்படின்னா அதுக்கான டெடிகேட்டட் வீடியோவை இந்த சேம் பிளேலிஸ்ட்டில் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. இப்போ ஒரு கேம்பெயினை நம்ம கிரியேட் பண்ணுவோம். கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்ஸில் நான் லீடை சூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு டிராஃபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் டிராஃபிக்கை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களால் மெசஞ்சர் ஆடை ரன் பண்ண முடியும். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கொடுக்குறேன். இந்த கேம்பெயினுமே நம்ம மேனுவலாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால மேனுவலை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. கேம்பெயினோட நேமில் நான் மெசஞ்சர் லீட் கேம்பெயின் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து கேம்பெயின் பட்ஜெட்டில் நான் டெய்லி பட்ஜெட்டாக ஒரு 800 ரூபீஸ் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. ஈவன் இதில் நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட்டுக்கும் நீங்கள் போகலாம். அடுத்து ஏபி டெஸ்ட், அப்புறம் இந்த கேம்பெயின் எந்த ஒரு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியிலும் வராது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போது ஆட் செட் நேமில் நீங்கள் வேணும் அப்படின்னா மாற்றிக்காங்க. ஸோ எனக்கு இது இப்படியே இருந்துட்டு போகுது. அடுத்து கன்வர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய உங்களுக்கு எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆப்பு, கால், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அண்ட் மெசஞ்சர். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெசஞ்சர் வந்து சூஸ் ஆயிருக்கும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற கேம்பெயினுமே பார்த்தீங்க அப்படின்னா மெசஞ்சர் கேம்பெயின் தான். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கோலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். இதை உங்களால் மாற்ற முடியாது இந்த கன்வர்ஷன் லொகேஷனுக்கு. அடுத்து கீழே வாங்க. பட்ஜெட் அண்ட் ஷெட்யூலிங்கில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. சப்போஸ் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் நான் லொக்கேஷனில் தமிழ்நாடு மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை லொக்கேஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸில் நான் ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ்லேயே போகிறீங்க அப்படின்னாலும் போகலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு கன்வர்ஷன்ஸை கொடுக்கும். நான் இன்றைக்கி மேனுவலாக என்னோட வெப்சைட்டுக்கு வந்த யூசர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ரீமார்க்கெட்டிங் கேம்பெயினை தான் நான் ஒரு மெசஞ்சர் ஆடை ரன் பண்ண போகிறேன். இப்போ கஸ்டம் ஆடியன்ஸில் நான் கிரியேட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணி கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு வந்த யூசர்ஸை மட்டும் தான் நான் டார்கெட் பண்ணி இந்த ஆடை வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் யோர் சோர்ஸில் வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போது என்னோட மெட்டா பிக்சலில் இருந்து வர்ற டேட்டாவை நான் ரீயூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெட்டா பிக்சல் பார்த்திங்க அப்படின்னா என்னோட simplified-elearning.in அப்படின்ற வெப்சைட்டில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் வெப்சைட் விசிட்டர்ஸ், இல்லைனா பீப்புள் ஹூ விசிட்டர் ஸ்பெசிஃபிக் பேஜ், இல்லைனா விசிட்டர்ஸ் பை டைம் ஸ்பெண்ட், இந்த 3 ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து எல்லாரையுமே டார்கெட் பண்ணி தான் இந்த ஆடை ரன் பண்ண போகிறேன். ஸோ ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படின்றது லாஸ்ட்டாக எத்தனை நாளில் வந்தவங்களை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். ஸோ என்னோட கேஸ்க்குலாம் லாஸ்ட்டாக ஒரு
3 மாசமாக வந்தவங்கள டார்கெட் பண்ணி இந்த மெசஞ்சர் ஆடை ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 90 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் நேமை கொடுத்துக்கிறேன். வெப்சைட் விசிட்டர்ஸ் 90 டேஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த நேமை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி நம்ம இதை பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்த கேம்பெயினில். அடுத்து கிரியேட் ஆடியன்ஸ் அப்படின்றது கொடுங்க. இப்போது டன் அப்படின்றது கொடுங்க. மெட்டாபிக்சல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால இங்கே திரும்பி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இப்போ என்னோட ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் ஆகிட்டாங்க. அடுத்து ஏஜ், ஜெண்டர், அப்புறம் டீட்டெயில்டு டார்கெட்டிங் இது எதுவுமே நான் பண்ணல. இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸில் பேசுனதால இந்த கேம்பெயினில் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இதை நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்காங்க. அடுத்து பாலிசி அண்ட் ரெகுலேஷன் ரிக்வயர்மெண்ட் இந்தியா அப்படின்றது ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் இதை கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஒரு லீட் ஜென்ரேஷனுக்காகவோ இல்லைனா ஒரு அவேர்னஸ்க்காகவோ இல்லை பேஜ் லைக்காகவோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த செக் பாக்ஸ் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் செக்யூரிட்டி ரிலேட்டடாவோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாவோ நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இதை நீங்கள் செக் பண்ணிட்டு தான் ஆட் ரன் பண்ணணும். இல்லைனா உங்கள் கேம்பெயின் வந்து ரன்னே ஆகாது. அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ நான் இன்றைக்கி அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற டிஃபால்ட் பிளேஸ்மெண்ட்லேயே போகிறேன். ஸோ எல்லா இடத்துலையுமே என்னோட ஆட் வந்து ரன் ஆகட்டும். இதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எடிட் அப்படின்றது கிளிக் பண்ணி மேனுவல் பிளேஸ்மெண்ட் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்மே காட்டுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிளேஸை மட்டும் நீங்கள் அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இது எல்லாமே அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போது ஆட் நேம் கொடுத்துக்காங்க. அடுத்து உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்காங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட மல்டிபிள் பேஜஸ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அடுத்து ஆட் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆட், யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் இல்லைனா கிரியேட்டிவ் மாக்கப்பை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மெசஞ்சர் ஆடை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கேம்பெயினுக்கு நான் இந்த போஸ்ட்டை ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால இது டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது சூஸ் போஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்ட இல்லைனா ஃபேஸ்புக்கில் போட்ட ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களால் ஆட் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஃபோட்டோஸ் அப்படின்றத கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லான்ச்சிங் கார்பரேட் ஆன் தி ஜாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை நான் வந்து மார்ச்சில் போட்டிருந்தேன். ஸோ அந்த போஸ்ட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த போஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. இப்போது கீழே வாங்க. இதுவே நீங்கள் மேனுவலாக கூட ஒரு இமேஜை அப்லோட் பண்ணி இந்த ஆடை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதுவும் பெட்டராக உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நான் ஏன் எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டை எடுத்தேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் திரும்ப ரீடார்கெட் பண்ணுறதுக்கு இந்த கேம்பெயினை நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் கால் டு ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் மெசேஜ் அப்படின்றது டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். இது உங்களால் மாற்றவே முடியாது. அப்புறம் நீங்கள் எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுனால உங்களால் பிரைமரி டெக்ஸ்ட்டை வந்து மாற்ற முடியாது. பட் இதுவே நீங்கள் சிங்கிள் இமேஜ் அப்லோட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்டர் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் அதுவும் ரிவார்டட் வீடியோவில் நம்மளுடைய மெசேஜ் ஆட் வந்து ரன் ஆகாதுன்னு சொல்லுது. ஸோ அதுக்காக திரும்ப பேக் போயிட்டு பிளேஸ்மெண்ட்ஸில் ஆடியன்ஸ் நெட்வொர்க் மொத்தமாக நான் எடுத்து விட்டுறேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த எரர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப கீழே வந்து மெசேஜிங் டெம்ப்ளேட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளால் யூசர்கிட்ட டிஃபால்ட்டாக மல்டிபிள் கொஸ்டின்ஸை கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸை நாமளே கொடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க டேப் பண்ணும்போது அதுக்கான ஆன்சரை வந்து அவங்க பார்த்துக்க முடியும். இப்போ ஆல்ரெடி நான் நிறைய ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதையே கூட நான் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். பட் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு மெசேஜிங் டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அட்வான்ஸில் போயிட்டு உங்களுக்கான டெம்ப்ளேட் நேமை வந்து கொடுத்துக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் மெசேஜ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ரிமைண்டரில் டிஃபால்ட்டாக அங்கே இருக்கிறதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே வாங்க. இப்போ நம்மளால் வெல்கம் மெசேஜும் கொடுக்க முடியும். ஸோ வெல்கம் மெசேஜ் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஹாய், அதுக்கப்புறம் அந்த யூஸரோட நேமை வந்து இங்கே டிஃபால்ட்டாக எடுத்துப்பாங்க. சப்போஸ் உங்கள் நேம் வந்து சதீஷ் அப்படின்னா ஹாய் சதீஷ் அப்படின்றது டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு யூஸருக்கும் அவங்களுடைய நேமோட ஒரு மெசேஜை வெல்கமில் கொடுக்கும்போது அவங்க பர்சனலைஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ கொஷின்ஸ்குள்ளே போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஆர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அப்படின்றது கொஷினாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்காங்க. ஆன்சர் வந்து எஸ், அதுக்கப்புறம் நாட் நோ அப்படின்றது தான் 2 ஆன்சர். ஸோ எஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து எங்கே அவங்க போகணும் இல்லை என்ன அவங்க செய்யணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். இப்போ எஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து நான் இன்னொரு கொஷின் கேட்கணும். ஸோ அதுதான் நான் இங்கே கோ டு கொஷின் அப்படின்றது கொடுக்குறேன். ஈவன் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீஷனாவோ இல்லைனா டிஸ்குவாலிஃபைடாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது எப்படி அந்த கொஷினை முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இது மாறிக்கும். ஸோ அடுத்து
எஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் போகணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றத கொஸ்டினில் கொடுக்குறேன். நோன் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. சப்போஸ் நோன் கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ஒன் மோர் கொஸ்டின் கூட நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் எஸ், நாட், நோ, இல்லை மேபி இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ 3 ஆப்ஷனை கொடுத்து அது 3ல் எதை டேப் பண்ணாலும் அடுத்து என்ன உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு சிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைனா கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கொஸ்டின் அப்படின்றது கொடுத்து கஸ்டம் கொஸ்டின் நீங்களாம் ஒன்று கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா யூசர் இன்ஃபர்மேஷனான ஃபோன் நம்பர் இது எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் யூர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அவங்க உங்களோட நம்பரை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் யூசர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஸோ இது மெயினாக எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மேசிவான ஒரு ஆட் ஆன் பண்ணுறீங்க, ஒரு 10,000 ரூபாய் 15,000 ஆட் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நிறைய என்கொயரிஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ சப்போஸ் வந்து உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றத மோஸ்ட் காமனாக கேட்டுகிட்டே இருக்காங்க, இல்லைனா உங்கள் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து மேனுவலாக வந்து இதை டைப் பண்ணி எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை ஆட்டோமேட் பண்ண தான் இந்த மெசேஜிங் டெம்ப்ளேட்டை வந்து நம்மளுக்கு மெட்டா ஆட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட கொஸ்டின் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் மெசேஜுக்கு போயிட்டு கூடிய சீக்கிரம் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட நீங்கள் முடிச்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் வெப்சைட்டோட லிங்க் இதில் அவங்க போயிட்டு டேரெக்டாக மற்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ப்ரைவசி பாலிசி இந்த பேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதுவும் ஒரு வேலிடேஷன் பாயிண்ட்டாக இருக்குது. மெட்டா ஆட்ஸில் உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா ஸோ உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ப்ரைவசி பாலிசியோட யூஆர்எல் அங்கே வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கிறதுனால இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு கொடுங்க. இப்போ காட் இட் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் உங்களால் திரும்பவும் எடிட் பண்ண முடியாது. திரும்ப நீங்கள் வேறு தான் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ரிவியூ இன் மெசேஞ்சர் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இதுக்கான ஆட் ப்ரிவியூவை நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்மளுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும், சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடுக்கு நீங்கள் மொத்த இன்ஃபர்மேஷனுமே உங்களுடைய பேனரில் அதாவது இமேஜ்லேயே நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ பாருங்கள் எல்லா பிளேஸ்மெண்ட்ஸும் எப்படி ப்ராப்பராக அப்பியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு கொடுங்க. அடுத்து பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் யூஸ்வலாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு ரிவ்யூ ப்ராசஸில் இருந்து தான் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு மெசேஞ்சர் ஆட் அப்படின்னா என்ன, அப்புறம் அது எப்படி கிரியேட் பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.